எல்லோருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நாம் இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், எல்லோரும் தமிழ்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டு சிஎம்மாக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் நடிகர் தளபதி விஜயா இருந்தப்போ நடித்த வினோத் அவர்கள் இயக்கி பல எதிர்ப்புகளை தாண்டி தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ் அண்ட் மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஜனநாயகன் பல தடைகளை தாண்டி பிரச்சனைகளை கடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் எல்லாருக்கிட்டே இருந்துச்சு. விஜய் அவர்களோட கடைசி படம் இது அப்படிங்கிற சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் அவர்களை கடைசியாக ஒரு தடவை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் நானும் அப்படி தான் தேட்டருக்கு போயிருந்தேன். அண்ட் நிறைய பேர் ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கார்டு பார்க்குறதுக்காகவே இன்றைக்கும் சரி நேற்றும் சரி தேட்டருக்கு போயிருப்பாங்க. அண்ட் இனிமேலும் போவாங்க. அப்படி நீங்கள் போன தேட்டரில் என்ன டைட்டில் கார்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடச்சது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் அவர்கள் படம்னாலே ஃபேமிலி அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸு தான். ஆனால் இந்த படத்துக்கு குழந்தைகளால் வர முடியாது அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தமான விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, தளபதி விஜய், பாபி டியோல், பூஜா ஹெக்டே, மம்தா பைஜு, பிரகாஷ்ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், ரேவதி, பிரியாமணி, நரேன், சுனில், நாசர், மதன் கௌரி, மோனிஷா, நிழல்கள் ரவி, டிஜே. அண்ட் சில பேர் இந்த படத்தில் கேமியாவும் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி, அனிருத் ரவிச்சந்திரன். இந்த படத்தோட டைரக்டர் யார்னா வினோத் அவர்கள். வினோத் அவர்கள் எடுத்துக்கிட்ட வேலையை இந்த படத்தில் கரெக்டாகவும் நீட்டாகவும் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வினோத் அவர்களோட கதையே கிடையாது. இது ஒரு ரீமேக் படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதை விஜய் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பகவத் கேசரியோட சீன்ஸும் இருக்குது, விஜய் அவர்கள் மற்றும் வினோத் அவர்களோட ஸ்டைலும் இருக்குது. பொலிட்டிக்கலாகவும் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள். அண்ட் இந்த படத்தோட சண்டை காட்சிகள் யாருன்னா அனல் அரசு அவர்கள். சத்யன் சூரியன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். இந்த படம் பாலையா அவர்கள் நடித்த பகவத் கேசரி படத்தோட ரீமேக் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தில் விஜய் அவர்களோட பெயர் என்ன அப்படின்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஜெயில் கைதியாக இருக்கிறாரு. அப்போது அந்த ஜெயிலுக்குள்ளேயே, அதுவும் விஜய் அவர்கள் இருக்க பிளாக்குக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ் மேனை கொல்ல வெளியே இருந்து சில ரவுடிகளை அரெஸ்ட் ஆகி உள்ளே வராங்க. அப்போது அந்த பிஸ்னஸ் மேனை காப்பாற்ற விஜய் அவர்கள் அந்த ரவுடிகளோட ஃபைட் பண்ணுறாரு. இதெல்லாம் வெளியிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஜிவிஎம் இவ்வளவு நல்லவராக இருக்காரு, யார் இவர் அப்படின்னு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜிவிஎம்மும் அவரோட பொண்ணு விஜய் அவர்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஜிவிஎம் அவர்களோட பொண்ணுக்கு இருக்கிற ஃபியர் ஃபோபியா அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. விஜய் அவர்களும் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி ஜிவிஎம்மை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகிறப்போ ஜிவிஎம் அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்புறாரு. அங்கே ஜிவிஎம் அவர்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதில் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜிவிஎம் அவர்களோட பொண்ணை விஜய் அவர்கள் தான் வளர்த்துறாரு. அந்த பொண்ணு தான் மமிதா பைஜு. இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட தான் மமிதா பைஜு வளர்றாங்க. இந்த மமிதா பைஜுவோட ஃபியர் ஃபோபியாவை விஜய் அவர்கள் சரி பண்ணாரா இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவங்கள பிடிச்சா ஒரு பெரிய மாஃபியா கேங்கே மாட்டுது, அப்படி அந்த மாஃபியா கேங்கை அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. வழக்கம் போல் எல்லா விஜய் அவர்களோட படத்துலையும் இருக்க மாதிரி இந்த படத்துலையும் டான்ஸு, பாட்டு, ஃபைட்டு, அரசியல்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அரசியல்னு சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வருது. அது என்னென்னா, இந்த படத்தில் பிரகாஷ்ராஜோட இன்ட்ரோ சீனில் ஒரு வேர்க்கலையை வச்சு மக்களை எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் மறைமுக அட்டாக்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பகவத் கேசரி பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட கதை ஏற்கனவே தெரியும். ஆனால் பகவத் கேசரியும் பார்க்கல, லீக்கான பிரிண்ட்லேயும் பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்படி லீக்கான படத்துக்கு கூட்டம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு தளபதி அவர்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் எந்த ஒரு ஆன்லைன் புக்கிங் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டே கலெக்ஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே தெரியும்.
அதுவும் லீக்கான படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷனா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அப்போ தெரியும் தளபதி அவர்களோட மாஸ் என்ன அப்படின்னு. வழக்கமான பாலையா படத்தில் வர கிரிஞ்சு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இல்லை. அதுலேயும் குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்ல வர லாரி சீன், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வர சீன், பாலையா அவர்களோட புலிக்கதை அண்ட் ஃப்ளாஷ்பேக்லேயும் கிரிஞ்சு சீன்ஸ் இருக்குது. ஆனால் ஜனநாயகன் படத்தில் எந்த ஒரு கிரிஞ்சு சீன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சில இடங்களில் ஒரு சில சீன்ஸை பார்க்குறப்போ கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, அந்த மாதிரி தான் தோணும். உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பாலையா அவர்கள் காஜல் அகர்வாலை பார்த்து ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறது, அதே தான் இங்கே விஜய் அவர்களும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸை பார்த்துருவோம். இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, பெரிய அளவுலலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தோணுன ஒரு 2 விஷயம். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வர நிறைய சீன்ஸ் நமக்கு பகவத் கேசரி படத்தை ஞாபகப்படுத்தும். நான் ஏற்கனவே பகவத் கேசரி பார்த்தனால இந்த படத்தை ரீமேக் பண்ணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஆனால் இந்த ஜனநாயகன் படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமும் எனக்கு அதே தாட்டு தான் இருக்குது. எதுக்கு ரீமேக், அதுவும் கடைசி படத்தில் எதுக்கு ரீமேக் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருக்குது. சிஜி ஒர்க்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள். அதுலேயும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லா படங்களும் மாதிரியே இந்த படத்தில் வர வில்லன் கேரக்டரை பகவத் கேசரி படத்தில் வர வில்லன் கேரக்டர் மாதிரியே அமைக்காமல் மாற்றி அமைச்சது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் பாபி டியோலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை சூப்பராகவும் நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இந்த படம் பகவத் கேசரி படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் ஃபுல் மூவியெல்லாம் ரீமேக் பண்ணலை. பகவத் கேசரி 40%னா ஹச் வினோத் அவர்கள் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக 60% அமைஞ்சிருக்கு. அண்ட் தளபதி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த திரைக்கதையை மாற்றி அமைச்சது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட சாங்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் 2 எலவேஷன் சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயும் விஜய் அவர்களுக்கு போட்டிருக்க பிஜிஎம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வில்லன் இன்ட்ரோ சீனில் ஒரு பிஜிஎம் ஒன்று ப்ளே ஆகும். அதில் ஃப்ளூட் மியூசிக் ஒன்று வரும். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களை போலீஸ் கெட்டப்பில் பார்க்குறோம். என்னதான் இந்த படம் இவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாலும் படம் முடிகிறப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் வரும். விஜய் அவர்கள் ஃபேனாக இருந்தால். இந்த படம் எவ்வளோ மணி நேரம் டியூரேஷன் வருது அப்படின்னா 3 மணி நேரம் வருதுங்க. என்னதான் இந்த படம் 3 மணி நேரமாக இருந்தாலும் விஜய் அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கனால நமக்கு டைம் போனதே தெரில. இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ் அண்ட் மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.